குருவை அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு? இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆதிக்க ராசி, அதிகார மோகம் கொண்ட ராசி, அறிவில் தெளிவு கொண்ட ஒரு ராசியாகவும், அறிவு தாகம் கொண்ட ஒரு ராசியாகவும், மேலுமே இந்த ராசியை பற்றி நல்லது கெட்டதுமா சொல்லிக்கொண்டே போகலாம். இது பார்த்திங்களா, தனுசு ராசி நெருப்பு ராசியில் ஒன்று. மேலுமே குருவோட ராசியாகவும், இவங்களுக்கு அறிவின் மீதான தாகம் அதிகம். இவங்க குருத்துவம் பிடித்தவங்க, அதாவது தானே குரு, தான் சொல்வதே சரி, தன்னோட கருத்து சரியானதாக இருக்கும் அப்படின்னு இவங்க நிறைய கான்ஃபிடென்ஸாக இருக்கக்கூடியவங்க. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய குரு பக்தி, கடவுள் பக்தி, பெரியவங்களோட சொல்ல கேட்குறது, இந்த மாதிரி உயர்ந்த பண்புகள் நிறையவே இருக்கும். மேலுமே இந்த தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே உடல் பலம் வாய்ந்தவங்க கிடையாதுங்க. பார்க்க நோஞ்சானா இருப்பாங்க, ஆனால் அறிவில் பலம் வாய்ந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். யாரையுமே தன்னோட அறிவினால் அடித்து காலி செய்ய முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரிங்க, அதை சவாலாக ஏற்று ரொம்ப வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கும் ஒரு திறமை கொண்டவங்களும் இந்த தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது திட்டமிடுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி செய்யக்கூடிய நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்காரருக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே அதை பெரிதாக அழட்டி கொள்ள மாட்டாங்க. விசுவாசமும் நேர்மையும் மன உறுதியும் அன்பும் கலகலப்பான பேச்சும் நகைச்சுவை உணர்வும் மிக்கவங்களாக இருப்பாங்க. மேலுமே இந்த தனுசு ராசிக்காரருக்கு பார்த்திங்களா, நண்பர் கூட்டம் அப்படின்னு எடுத்துட்டோமா நிறைய அதிகமான நண்பர்கள் தான் இவங்களுக்கு இருப்பாங்க. மேலுமே தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே ஞான செருக்கையும் குருத்துவ குணத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே மூலம் நட்சத்திரம் முதல் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். மேலுமே நேர்மை, தைரியம், ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க பொதுவாகவே கலகலப்பான இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துல பார்த்திங்களா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அந்த இடமே ஒரு களை கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இவங்க இருக்கிற இடத்த. மேலுமே சுதந்திரத்தை விரும்பக்கூடிய இவங்களுக்கு எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே அறியவும் ஆற்றல் மற்றும் எடுத்த காரியத்தை முடிக்கும் விடாமுயற்சியுமே இவங்களுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. சரி, விஷயத்துக்கு வருங்க. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்களையும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக இது அமையுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சனி மற்றும் குருவோட சாதகமான நிலைகளால் உங்களுக்கு தொழில் வேலைகளில் புதிய வாய்ப்புகளானது உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது எல்லாமே நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்களோட வாழ்க்கையில் இன்னும் பல வெற்றிகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே நடந்து முடியும். அதே மாதிரி மனதில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் நிறைய யோக பலன்கள் நிறையவே இருக்குது. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே இந்த வாரம் உங்களுக்கு சில இடங்களில் வேலையில் அழுத்தமாக இருக்கும், சில இடங்களில் பதட்டமாக கூட இருக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாக சில உயர்வுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நினைத்த ஒரு காரியம் சற்று தாமதமாக நடக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தையுமே நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். புதிய திட்டங்கள் வெற்றி பெறுமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தினால உங்களுக்கு நிம்மதிகள் கிடைக்கும். குழந்தைகளால் செலவுகள் வரதுக்கான காலகட்டம்னே சொல்லலாம். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க. எதிர்காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சேமிப்பில் கவனத்தை செலுத்துவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழும் செல்வாக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. புதிய முதலீடுகளில் ரொம்ப எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் இறங்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்திங்களா, நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை எல்லாமே கொடுக்க போகுது.
கேது 8ல் இருக்கிறதுனால தந்தை வழியில் இருந்து வந்த சொத்து சுகம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களோட கைக்கு கிடைக்கக்கூடிய யோகமே காத்திருக்கும். மேலுமே நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, வியாபார விஷயத்தில் நீங்கள் அக்கறையாக செயல்பட வேணும். புதிய முதலீடுகளை நீங்கள் யோசித்து செய்வதும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு தங்களோட குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் இது எல்லாத்தோட உயர்வில் அக்கறை செலுத்துங்க. அதே மாதிரி பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. மேலுமே பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சந்திராஷ்டமம் இல்லை. நீங்கள் தட்சிணாமூர்த்தியை தினமுமே நீங்கள் வணங்கி வர்றது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். ஒரு அருமையான காலகட்டமாகவும் உங்களுக்கு மாறக்கூடிய யோகங்களுமே காத்திருக்கு. நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாக்கியஸ்தானமான கேது, சகாயஸ்தானமான ராகுவால் உங்களுக்கு நம்பிக்கைகள் அதிகரிக்கும் ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே பெரிய மனிதரோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முடிவிற்கு வரும். மேலுமே வியாபாரம், தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் ஒரு காலமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த வருமானமே வரும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் உங்களோட வேலைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேலுமே சுக்கிரன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலையானது இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். பணவரவு பொறுத்த வரைக்குமே அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. மேலுமே பொன் பொருள் சேரும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாகும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் அமைய போகுதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் உங்களோட மனதில் குதூகலத்தை ஏற்படுத்துவாருங்க. சனி மற்றும் ராகு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால நேற்றைய கனவுகள் அனைத்துமே நனவாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வந்து சேரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைச்சிருக்கு. தொழில் லாபம் அடையும். மேலுமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு முடிவிற்கு வரும் வகையில் தான் இருக்கும். திங்கட்கிழமை வேலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மேலுமே சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்தெந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, மன நிம்மதியானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மன நிம்மதி தாங்க. பொண்ணோ பொருளோ கிடையாது. நிம்மதி இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்க தான் பலசாலிகள், வெற்றி அப்படின்னே சொல்லலாம். மேலுமே தொழில் மற்றும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும் வகையில் தான் இருக்க போகுது. சில பேர் புதிய தொழில்களை தொடங்குவாங்க. பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மேலுமே வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி குறித்து முன்னேற்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் வகையில் தான் இருக்கும். சில பேர் சொந்த வீடு வாங்குவீங்க அல்லது சொந்த வீட்டுக்கு குடியேறக்கூடிய ஒரு யோகமே காத்திருக்கு. 2ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல யோகத்தையுமே கொடுக்க போகிறாருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். மேலுமே பயணங்களால் பலன் கிடைக்கும் வகையில் தான் இருக்கும். 3ல் இருக்கக்கூடிய ராகுவால் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். விற்பனையில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறி உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே நம்மளுடைய தனுசு ராசி நேயர்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோமா, ராசிநாதன் 7ல் இருந்தால் கூட வக்கரமாக இருந்து ராசியை பார்க்குறார் அப்படிங்கிறது மறந்துவிட வேணாங்க. இதனால் சில நேரங்களில் உங்களுக்கு நேர்மாறாக முடிவெடுப்பீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க. அது உங்களுக்கு பல பிரச்சனையை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கடைசி நேரத்தில் முடிவுகளை மாற்றி அவஸ்தைப்படுவீங்க. அதே மாதிரி வருமானம் அதிகரித்தா கூட அதற்கேற்ற செலவுகளுமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்குங்க. கவனமாக யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தேவையில்லாத பேச்சுகளால் நேரத்தை செலவிட வேணாம். மேலுமே தேவையான இடத்துல மட்டும் தேவையானது பேசுங்க. அது உங்களுடைய மதிப்பையும் உங்களுக்கு மரியாதையுமே சேர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி விநாயக பெருமானை மனதில் நினைத்துக்கோங்க. எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் விநாயக பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.